விஷாரத் குஜராத் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது पंचवटी ஒரு क्वेश्चन. पंचवटी के आधार पर लक्ष्मण एवं शूर्पणखा के वाद विवाद का चित्रण किया है. அதாவது காட்டில் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் போயிட்டுருக்கும்போது அப்போ நைட்டில் வந்து சூர்பனகாவை லக்ஷ்மணன் மீட் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த உரையாடலை எழுத சொல்லியிருக்காங்க. பஞ்சவட்டி இதுக்கு நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். இது எழுதுனது மைதிலி சரண் குப்து. இவர் வந்து அந்த உபன்யாஸ்கா சாம்ராட் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எழுதுனீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வரும், மார்க்ஸும் நிறையா போட வாய்ப்பு இருக்குது. பஞ்சவட்டி ராத் மனோரம் தீ, அந்த நைட்டு வந்து எப்போயுமே சில்லுன்னு சைலண்ட்டாக இருக்கும் இல்லையா. அந்த பஞ்சவட்டியில் வந்து அந்த நைட் டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீராம் அவுர் சீதா தோனே பர்ணக்குடி சோ ரஹி ஹை. சீதாவும் ராமும் பர்ணக்குடின்னா கையால் நெய்யப்பட்ட குடிசை தான் பேர். அதுக்குள்ளே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மண் பாகர் ஏக்கு சீலா பர் பைட்டோதே. ஸோ லக்ஷ்மண் என்ன பண்ணுறாரு, வெளியே ஒரு பாறையில் உட்காந்துருக்காரு. காடு அப்படின்றனால ஏதாவது விலங்குகள் வரும் இல்லையா, அதனால் இவர் தூங்காமல் அவங்க ரெண்டு பேருக்கும் காவல் காத்துட்ருக்காரு. வே ராம் சீதா கி ரக்ஷக் ஹிருது ஜாதி ஹை ஜாங்கி ஹை. இத்தனே சூர்பனகா வஹா ஆயி. இந்த டைமில் தான் சூர்பனகா அந்த பக்கமாக வராங்க. லக்ஷ்மணனை பார்க்குறாங்க, அழகாக இருக்கார் அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆகுறாங்க, ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு சைட் ஹெட்டிங் கேட்டிருந்தீங்க இல்லையா, நீங்கள் அந்த இதில் நம்மளே ஒரு சைட் ஹெட்டிங் கஷ்டமாக போடுறதுக்கு பதிலாக அந்த கண்டென்ட்லேருந்தே ஒரு வார்த்தையை சைட் ஹெட்டிங்காக போட்டுக்கலாம். இப்போ பஞ்சவட்டியை தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பஞ்சவட்டி அப்படி எழுதிக்கலாம். வாத் விவாத், இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற உரையாடலை இங்கே சொல்ல போகிறோம், அதனால் வாத் விவாதுன்னு எழுதிக்கோங்க. லக்ஷ்மண் ரூபவதி சூர்பனகா கோ தேக்கர் பி குச் நஹி போலா. ஸோ சூர்பனகா வந்து ஒன் ஆஃப் த அரக்கி, ஆனால் அவள் என்ன பண்ணுறா, அழகான ஒரு ரூபத்தில் காட்டில் வரா. லக்ஷ்மண் அழகான அந்த சூர்பனகாவை பார்த்தும் ஒன்றுமே பேசலை. இப்போ அவள் என்ன நினச்சான்னா, தன்னோட அழகில் மயங்கி நீங்கள் யார் அப்படின்னு லக்ஷ்மணன் பேசுவான் அப்படின்னு எதிர்பார்த்தா. பட் ஆனால் அவன் எதையும் வெளிப்படுத்திக்கலை. इसलिए वहाँ स्वयं लक्ष्मण से बोलती है. அவன் பேசுவான்னு எதிர்பார்த்துட்ருப்பா சூர்பனகா, அவன் பேசியிருக்க மாட்டான் இல்லையா, அதனால இவளே ஸ்டார்ட் பண்ணுறா. तुम वीर देखाई पड़ते हो मगर एक नारी को देखकर घबरा रहे हो. நம்மளே நிறைய பேர் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், ஏதாவது சண்டை இழுப்போம். யாராவது சண்டைக்கு வரலன்னா, நீ என்னை பார்த்து பயப்படுற, அதான் சண்டை வரமாட்டேற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்டை தான் இவளும் சொல்கிறா. நான் வந்து ரொம்ப அழகாக இருக்கேன் இல்லையா, நீ ஒரு வீரன் நினச்சேன், ஆனால் நீ ஒரு பொண்ணை பார்த்து பயப்படுற அப்படின்னு ப்ரொவோக் பண்ணுறான், அதாவது தூண்டுறா. புருஷ் சப் நீ